தமிழ் உலகத்தினுடைய கருப்பு நாள்களில் இந்த நாளும் ஒன்று. சரவணன் சார் மாதிரி எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் இவ்வளவு பணிவோடு இருக்கக்கூடிய ஒருத்தரை வாழ்க்கையில் இனிமேல் நம்ம சந்திப்போமான்னு எனக்கு தெரியல. இலக்கியத்துக்கு அவர் நிறைய செஞ்சுருக்காரு. திரைத்துறையை பற்றி இங்கே நிறைய பேர் பேசியிருப்பாங்க. இலக்கியத்துக்கு நிறைய செஞ்சுருக்காரு. சென்னை கம்பன் விழாவுக்கு 50 ஆண்டுகளாக ஏவிஎம் ராஜேஸ்வரி மண்டபத்தை ஒவ்வொரு வருடமும் விழாவுக்காக கொடுக்குறாரு. கல்லூரி நாட்களில் முதலாக பரிசு வாங்கின போது மேடையிலேயே எனக்கு வாழ்த்து சொன்னவர் சரவணன் ஐயா. அவருடைய ஆசை தான் இலக்கியத்தில் கொஞ்சமாவது என்னால் பயணம் செய்ய முடிந்தது. மிக மிக பண்பாளர். அவருடைய ஆன்மா சாந்தி அடைவும் அவருடைய குடும்பத்தினருக்கு கடவுள் எல்லாவித மன உறுதியையும் கொடுப்பதற்கும் இந்த நேரத்தில் நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நம்முடைய பெருமதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய ஐயா ஏவிஎம் சரவணன் அவர்கள் நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து விட்டார்கள் என்கிற பெரும் துயரை செய்தி அறிந்து மிகவும் வருந்துகிறேன். இந்த தமிழ் திரையுலகில் ஏவிஎம் என்கிற ஒரு நிறுவனத்தையும் அதனுடைய படைப்புகளையும் யாராலும் மறக்க முடியாது. எங்களுடைய ஊர் காரைக்குடியிலிருந்து வந்து ஐயா மெய்யப்ப செட்டியார் அவர்கள் இந்த நிறுவனத்தை தொடங்கி ஆகப்பெரும் படைப்புகள், விடுதலைக்கு முன்பே விடுதலை போராட்ட உணர்வை தூண்டுகிற படங்களை தயாரித்து அதற்கு விடுதலை உணர்வை தூண்டுகிற பாடல்களை எல்லாம் திரையில் கொண்டு வந்து ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலே அப்படிப்பட்ட படைப்புகளெல்லாம் எடுத்த ஒரு பெருந்தகை ஐயா மெய்யப்ப செட்டியார் அவர்கள். அவரால் உருவாக்கப்பட்ட இந்த கலை நிறுவனத்தை என்னுடைய பேராற்றலால் கட்டி காத்து மிகப்பெரிய படைப்புகளை, ஆகச்சிறந்த படைப்புகளை தமிழ் திரையிலே தந்த பெருமகன் நம்முடைய ஐயா ஏவிஎம் சரவணன் அவர்கள். அவர் இங்கு நம்மோடு இல்லை என்பது பெரும் துயரம். அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒன்று. அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினர், கலைத்துறையினர், அவருடைய நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். பெருமதிப்பிற்குரிய ஐயா சரவணன் அவர்களுக்கு என்னுடைய கண்ணீர் வணக்கத்தை செலுத்துகிறேன். ஒரு உலக பேரடையாளம் ஏவிஎம் நிறுவனம். ஐயா மெய்யப்ப செட்டியார் அவர்கள் 1934 காரைக்குடியில் தன்னுடைய திரை வாழ்க்கையை தொடங்கி சரஸ்வதி ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற ஒரு இசைவெட்டு நிறுவனத்தை உருவாக்கி அங்கேயே காரைக்குடி செட்டிநாடு ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோவை உருவாக்கி அல்லி அர்ஜுனாங்கிற ஒரு திரைப்படத்தை தொடங்கி அதுக்கப்புறம் 1945களுக்கு பிறகு சென்னைக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்பட நகரத்தை உருவாக்கி, ஏவிஎம் ஸ்டுடியோங்கிற நகரத்தை உருவாக்கி நூற்றுக்கணக்கான படங்களை எடுத்து அந்த படங்கள்லாம் தமிழ் சினிமாவினுடைய பேர் அடையாளமாக இந்தியாவில் இருக்கிற அனைத்து மொழிகள்லையும் படைப்பு செஞ்சு அவருக்கு ஒரு பெரும் துணையாக ஐயா ஏவிஎம் சரவணன் அவர்கள் அவரோட இணைந்து இன்னைக்கு இருக்கிற ரஜினி, கமல், விஜய் அத்தனை பேரையும் சூர்யா வரைக்கும் படைப்புகள் செஞ்சு அவர்கள் ஒரு கட்டத்தில் திரைப்படத்தை நிறுத்தினதும் இந்த ஸ்டுடியோக்கள் மாறினதெல்லாம் வந்து நினைச்ச பார்க்க முடியாத ஒரு பேரழிப்பு அது. அதாவது இன்னைக்கு ஒரு மூத்த கலைஞனாக, ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக இருந்து அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காரு. எண்ணற்ற இந்தியாவில் இருக்கிற திரை நட்சத்திரங்கள் இங்கேருந்து உருவாகினாங்க. எத்தனை பேர் உருவானாங்கிறது ஒரு பெரிய வரலாறு. ஆனால் என்னை போன்ற சாமானியர்களும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஏவிஎம்ல தான் இந்த திரைமூச்சோட தொடங்கணும் அப்படிங்கிறது தான். 89, 90கள்லாம் நாங்கள் சினிமாவுக்கு வரும்போது ஏவிஎம்முக்குள்ளே வர முடியாது.
ஒரு பெண்டகன் எப்படியோ, ஒரு இராணுவ முகாம் எப்படியோ, அப்படி 4 செக் போஸ்ட் இருக்கும். இன்னைக்கெல்லாம் எல்லா வாகனமும் இந்த பக்கம் போகுது. அன்னைக்கெல்லாம் உள்ள வரணும்னா நீங்க எத்தனை பொய் சொன்னாலும், யாரோட சேர்ந்து வந்தாலும், பல விசாரணைக்கு அப்புறம் முதல் கேட்டு, 2வது கேட்டு, 3வது கேட்டுக்கு அப்புறம் 2வது கேட்டு 3வது கேட்டுக்கு வர முடியாது. அப்ப இதுக்குள்ளேயே வர முடியலையே, சினிமா என்ன நடக்குதுன்னு பார்க்கவே வர முடியலையேன்னு சொல்லிட்டு எங்களை போன்றவரெல்லாம் இங்கே ஏவிஎம்குள்ள வேலைக்கு சேர்ந்து இங்கே வர்ற இயக்குனர்கள், நடிகர்கள், தயாரிப்பாளர்கள் இவங்களெல்லாம் போய் பார்த்து தான் நான் இந்த நிறுவனத்தில் 450 ரூபாய்க்கு வேலைக்கு சேர்ந்து தான் இன்னைக்கு திரைத்துறையில் படையண்ட மாவீரா வரைக்கும் படைப்பு செஞ்சா, இவங்க கொடுத்த இந்த சம்பளத்தில் சாப்பிட்டு தான், அல்லது இந்த திரை விலாசத்தில் தான் தொடங்கினது. அப்படிப்பட்ட ஒரு பெருநிறுவனம் இந்த நிறுவனம். இன்னைக்கு ஏவிஎம் சரவணன் அவர்கள் இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் இந்த நிறுவனமும் இந்த இடமும் மறுபடியும் தழைத்தவங்கணும். ஒரு பேரடையாளமான ஐயா ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கு என்னுடைய கண்ணீர் அஞ்சலியும் ஆழ்ந்த இரங்கலும். ஏவிஎம் என்னும் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம். ரெடியா? ஏவிஎம்ங்கிற மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை வழிநடத்தி ஒரு மிகப்பெரிய வெற்றி பாதையிலே ஏவிஎம் நிறுவனத்தை நடத்தி சென்ற ஒரு மாபெரும் திரையுலகத்தின் காவலன் என்றே சொல்லலாம். ரஜினி, கமல் போன்றவர்களுக்கு மிகப்பெரிய கமர்ஷியல் கிட்ட கொடுத்த நிறுவனம். அந்த நிறுவனத்தை வழிநடத்திய ஏவிஎம் சரவணன் அவர்கள் இன்று நம்ம இடையே இல்லை என்பது மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் அளிக்கிறது. எனக்கு அவருடன் மிக நெருக்கமான தொடர்பு இருந்தது. எஜமான் திரைப்படத்தின் மூலமாக அவர் குடும்பத்தில் ஒருவனாக பழகும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஒரு இயக்குனருக்கு எந்தெந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டுமோ அத்தனை சுதந்திரத்தையும் கொடுத்த ஒரு தயாரிப்பாளர் அது ஏவிஎம் சரவணன் சார். அவர் என்னை ஒரு உள்ள மாதிரி தான் பார்த்துக்கிட்டார். சாதாரணமான விஷயம். படம் பூஜை போட்ட அன்றைக்கே ஃபுல் பேமெண்ட்டையும் செட்டில் பண்ண ஒரு தயாரிப்பாளர்னா உலகத்துலேயே அவராக தான் இருக்கும். திடீர்னு கூப்பிட்டு எல்லா படத்தையும் கையில் கொடுத்தா நான் எங்கே கொண்டு போய் வைக்கிறதுன்னு தெரியல சார், வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு என்னை திக்குமுக்காட செய்த ஒரே ஒரு தயாரிப்பாளர் திரு ஏவிஎம் சரவணன் அவர்கள். அது மட்டுமல்ல, என் படப்பிடிப்பு முடியும் வரையில் என்னை குடும்பத்தில் ஒருவனாக எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, ஒரு இயக்குனருடைய கம்ஃபர்ட் ரேஞ்ச் என்ன, கம்ஃபர்ட் ஜோன் என்ன அப்படின்னு தெரிஞ்ச அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே ஒரு தயாரிப்பாளர் ஒரு இயக்குனரை வைத்தார் என்றால் அது ஏவிஎம் சரவணனை தவிர வேறு யாராலும் இருக்க முடியாது. நான் சாப்பிட்ற தின்பண்டங்கள் கூட உதயகுமாருக்கு இது பிடிக்கும்னு நான் அவுட்டோரில் இருக்கும்போது எனக்கு வாங்கி பார்சல் பண்ணி அனுப்பக்கூடிய ஒரு தகப்படை போன்ற ஒரு மிகப்பெரிய மாமனிதர் தான் ஏவிஎம் சரவணன். நான் அதெல்லாம் நினைவு கூறுறேன். அவருடைய இழப்பு அவருடைய குடும்பத்துக்கு மட்டுமல்ல, எங்களுக்கு மட்டுமல்ல, என்னை போன்ற இயக்குநர்களுக்கு பேரரசு இருக்காரு, ஒருக்கும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி இளம் இயக்குநர்களும் சரி, தொடர்ந்து அவர் படங்களை அவருடைய குடும்பத்தில் ஒருவராக இருந்து செயல்பட்டு வரும் அண்ணன் எஸ்பி முத்துராமன் அவர்களும் சரி, அதுக்கு முன்னால் இருந்த இயக்குநர்கள் எல்லாத்துக்குமே அவங்க ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை வழிநடத்தி சென்ற ஒரு மாபெரும் தயாரிப்பாளர் இன்று இல்லையே என்பது நமக்கு மட்டுமல்ல, இந்த குடும்பத்துக்கு மட்டுமல்ல, தமிழ் திரையுலகத்திற்கு மிகப்பெரிய இழப்பு. நான் சார்ந்திருக்கும், நான் தலைமையேற்றிருக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் எனக்கு சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கல். சினிமா அப்படின்னாலே ஏவிஎம் வாங்கி இது ரெண்டும் தான் ஆரம்ப காலத்துலேருந்து பெரிய லெவலில் இருந்தது. திரு மெய்யப்பட்ட அவர்கள் காரைக்குடியிலிருந்து சென்னை கோடம்பாக்கத்தை தேர்ந்தெடுத்து ஏவிஎம் என்ற நிறுவனத்தை ஆரம்பித்து இன்னைக்கு உலகம் பூராவும் தெரியக்கூடிய அளவுக்கு இந்த ஏவிஎம் நிறுவனம் இருக்கிறது.
அதை கட்டி காத்த பெருமை திரு சரவணன் சார் அவர்களுக்கு தான் சார். ஏன்னா அந்த நிறுவனத்தை அவ்வளவு சிறப்பாக நடத்தி எல்லா ஹீரோக்களை வச்சு படம் எடுத்து ஒரு சிறந்த நிறுவனமாக இதுவரை மதிப்பிட்டிருக்கிறேன். 1972 வந்து நான் இந்த ஸ்டுடியோவில் வந்து என்னுடைய முதல் படம் பொண்ணுக்கு தங்க மனசுங்கிற படத்துக்கு டெஸ்ட் இங்கே தான் நடந்தது ஸ்டுடியோ. அதுலேருந்து அதுக்கப்புறம் அந்த படம் வெளியாகி அதுக்கப்புறம் நிறைய படங்கள் ஏவிஎம்மில் ஸ்டுடியோவில் நான் நிறைய நடிச்சிருக்கேன். அப்போ இருந்து எனக்கு வந்து சரவணன் சார் நல்ல பழக்கம். ரொம்ப அமைதியாக, ரொம்ப பொறுமையானவர், நிதானமானவர், ரொம்ப நல்லவர். சினிமாவில் இப்படி ஒருத்தர் கிடைக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். அது ஒரு தயாரிப்பாளர், பெரிய அமைதியாக இருப்பார், நல்லா நகைச்சுவாக பேசுவார். சந்திக்கும் போதெல்லாம் என்னை ஒரு 10 நிமிஷம் சிரிக்க வைப்பார். இந்த நிறுவனத்தில் நானும் சக்தி வேறு என்ற படத்தில் டைரக்டர் ரவிக்குமார் அவங்க படத்தில் தான் முதல் முறையாக ஏவிஎம் படத்தில் நான் நடித்தேன். நிறைய ஷூட்டிங் நடந்திருக்கு, ஆனால் இருந்தாலும் நடித்தேன். அவரோடு பழகுகிற வாய்ப்பு கிடைச்சிது. நல்ல மனிதர், நல்ல குடும்பம். இன்றைக்கி அவங்க பிள்ளைங்க, பேர குழந்தைங்க எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. மனிதனாக வாழ்ந்தால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் சரவணன் சார் அவர்கள். அவருடைய ஆன்மா சாந்தி அடையவும் அவர் குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்து தமிழ் சினிமாவின் நீண்ட நெடிய அத்தியாயங்களை கொண்ட ஒரு திரைப்பட வரலாற்று புத்தகம் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றுவிட்டது. அவருடைய முயற்சி திருவினையாக்கும் என்ற நூல் நம்முடன் உள்ளது. இனி அதை நம்மை வழிநடத்தும் என்று நான் நம்புகிறேன். ஆழ்ந்த இரங்கல்களுடன் ராஜகுமாரன் மற்றும் குடும்பம். சினிமா அப்படி சினிமாவை பற்றி நினைக்கிறது அப்படின்னா சினிமானாலே வந்து ஒரு ஒரு இடம் தான் எல்லாருக்கும் ஞாபகம். போய் ஊரில் போய் சினிமா பார்க்குறீங்க, இந்த ஏவிஎம் பண்ணுறீங்க. அவங்களுக்கு வந்து சினிமா அப்படின்னா ஏவிஎம் ஸ்டுடியோ ஒன்று தான் எல்லாருக்குமே தெரியுது. அதே மாதிரி தான் வந்து ஒரு பள்ளியில் படிக்கிற +2 படிக்கும்போது முதல் எங்கள் அப்பா வந்து பர்மிஷன் வாங்கி ஏவிஎம் ஷூட்டிங் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே வந்து ஒரு ஸ்ரீதேவியை ஒரு சின்ன வயசில் நான் பார்த்தேன். அது ஒரு பசுமையான நினைவு. ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டு வர்றதே வந்து ஒரு தனியாக இருக்கும் அந்த ஃபீல். அதுக்கப்புறம் நான் சினிமாவுக்கு வந்த பிறகு ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமும் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு விஷயம். ஏவிஎம் ஸ்டுடியோவில் என்னோடய படம், முதல் படம், ரெண்டாவது படம் எல்லாமே இங்கே ஷூட்டிங்கும், ரெக்கார்டிங்கும், ஆர்ஆர் தேட்டரில் ரெக்கார்டிங் இதெல்லாம் நடக்கிறதுலாம் பார்க்குறப்ப ஏவிஎம் ஸ்டுடியோக்குன்னா ஷூட்டிங் அப்படின்னாலே ஒரு சந்தோஷம் மனசுல என்ன சொல்லலாம் அப்படி இருக்கும். அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். சென்னையிலேயோ இல்லை எந்த வெளிநாட்டிலையோ எங்கே ஷூட்டிங் நடந்தாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம். ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே ஷூட்டிங் நடக்குது அப்படின்னா நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவ்வளவுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அந்த இறைவன் தான் அடுத்த கட்டத்தில் உருவாக்கி